சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து மீனா ரெண்டு பேருமே வந்து நேரா விஜய் கிட்ட வராங்க. விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காங்க மீனா கிட்டயும் முத்து கிட்டயும். மனோஜை கூட்டிட்டு வரதா வந்து நீங்க சொன்னீங்க. ஆனா மனோஜ் வந்து இப்ப இங்க இல்ல. எப்படி நீங்க வந்தீங்க? மனோஜை கூட்டிட்டு வர வேண்டியதுன்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை யாரு தப்பு பண்ணாங்களோ, தப்பு பண்ண தூண்டினது யாரோ அவங்கள போயிட்டு வெளியே கூட்டிட்டு வர சொல்லி சொல்லு முத்துன்னு சொல்லிட்டு விஜயவை மீட் பண்ணியே ஒவ்வொரு விஷயமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம மீனா வந்து சொல்றாங்க, சிந்தாமணி கிட்ட போயிட்டு நான் பேச போறேன். அவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா பைனான்சியர் வந்து கேஸ வாபஸ் வாங்குவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க விஜயா. சிந்தாமணி சொன்னா எப்படி பைனான்சியர் வந்து கேஸ வாபஸ் வாங்குவாங்க? எந்த விதமான லாஜிக்கும் இல்லாம இருக்கே நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்து சொல்றாங்க, நீங்க என்னன்னா பண்ணுங்க, எனக்கு தேவை என் மனோஜ் வெளியே வரணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு விஜய் வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்பா, நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்காக பண்ணணும்ப்பா. மனோஜ் வந்து கையெழுத்து போட்ட விஷயம் என் சம்மதத்தோட தான் செஞ்சான்ற மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுங்கப்பா. இது உங்களுக்கு மனசார எந்த அளவுக்கு வருத்தமா இருக்குன்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் கண்டிப்பா எல்லாமே நல்லதா நடக்கும்பா. மனோஜை வெளியே எடுக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை செய்யுங்க ப்ளீஸ் பான்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. உடனே அண்ணாமலையும் முத்து கேட்ட ஒரே காரணத்துக்காக கையெழுத்தும் போட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப அடுத்த ட்ராக்கை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரோகிணியை காட்டுறாங்க. சார், அவ்வளோ சீக்கிரம் என்னால் பணத்தை 10 லட்ச ரூபாய் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது. என்னால் எவ்வளோ பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பணம் தான் என்னால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் ப்ளீஸ்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. முதல்ல பணத்தை எடுத்துட்டு வா, எவ்வளோ எடுத்துட்டு வரேன்னு பாரு. அதுக்கப்புறம் நான் வந்து கையெழுத்து போட்டு கேஸை வாபஸ் வாங்குறதா இல்லைன்ற முடிவை அப்புறம் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே சரி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரோகிணி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே நம்ம ரோகிணியோட முதல் புருஷனோட அண்ணா கிட்ட போறாங்க. என்னுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு உங்களை விட்ட எனக்கு வேற வழி தெரியல. தயவு செஞ்சு என் வாழ்க்கையை காப்பாத்த எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் உதவி பண்ணுங்க. என் புருஷனை ஜெயில தூக்கி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இதை நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல உனக்கு ஆறுதல் சொல்றதா இல்ல உன் மேல கோவப்படுறதான்னு எனக்கு தெரியல. உன் புருஷன் என்ன தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போனான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவருடைய அப்பாவோட கையெழுத்தை அவர் மாட்டி போட்டுட்டாரு அதனாலதான் சொல்லிட்டு அழுதுகிட்டே ரோகிணி வந்து கேக்குறாங்க. கிறிஷுக்கு 18 வயசு ஆனதுமே என்னுடைய ஒட்டுமொத்த சொத்துமே கிறிஷோட பேருக்கு தான் வரப்போகுது. அந்த மாதிரி தான் நாங்க உயில் எல்லாமே எழுதி வச்சிருக்கோம். இப்ப நீ இப்படி கேக்குற, அது எல்லாமே நீ எப்படி இதை எடுத்துக்க போறன்னு எனக்கு தெரியல நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டும் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே எனக்கு புரியுது. இப்ப எனக்கு எமர்ஜென்சியா 10 லட்ச ரூபாய் பணம் வந்து தேவைப்படுது. எங்களால 5 லட்ச ரூபாய் பணம் தாமா இப்போதைக்கு கொடுக்க முடியும். 10 லட்ச ரூபாய் பணம் எல்லாம் இல்லைன்றாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும் பணத்தை வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. பணத்தை வாங்கிட்டு நேரா வந்து சிந்தாமணியை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ரோகிணி வந்து போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனா முத்து எல்லாரையும் சேர்த்து வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. சிந்தாமணி இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு எதிராக நம்ம கேஸ் கொடுத்தா அவளை ஜெயில தள்ளலாம்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அப்ப வந்து மீனா கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. அது மீனாவுக்கே ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. நாங்க 50,000 ரூபாய் பணம் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கு வட்டி முதல்ல சொல்லிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு மேல நாங்க பணத்தை கொடுத்தோம். ஆனா இப்ப வரைக்குமே உன்னுடைய அசல் மட்டும் கூட கழியல, வட்டி மட்டும் தான் கழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கந்த வெட்டிக்கு வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம வீட்டோட பத்திரத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இன்னும் நீ பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்க ரத்தத்தை எல்லாமே உறிஞ்சிருக்கா. எங்க வீட்டோட ஒட்டுமொத்த வீட்டு பத்திரமும் அவளுடைய பீரோல தான் இருக்குன்னு நல்லா சொல்றாங்க. என்னக்கா, அப்ப கந்த வெட்டி மாதிரி இவ கட்ட பஞ்சாயத்து பண்ணி இப்படி எல்லாம் அபகரிச்சிட்டு இருக்காளான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, அப்படிதான் அவங்க அபகரிச்சுட்டு இருக்காங்க. நீங்க கேஸ கொடுங்க, என்ன நடக்கணுன்றத நான் பாத்துக்கிறேன். எங்களுடைய வீட்டையும் அபகரிக்கணும்னு தான் அவ பிளான் போட்டுட்டு இருக்கா. அதை முறியடிக்கணும். தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை வந்து ஜெயிலுக்கு அனுப்பணுன்றாங்க. இல்ல மீனா, அவளை எதிர்த்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா கடை நடத்த முடியாத அளவுக்கு ரவுடிங்களை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுவா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. ஒருவேளை அப்படி ரவுடிங்களை வச்சு அவ ஏதாவது ஒண்ணு பண்றான்ற விஷயம் மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சா உடனே நீங்க சொல்லுங்க. நான் இருக்கையில நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. மீனா வந்து அக்கா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, மீதி என்ன பண்ணணுன்றத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இதை கேட்டு உடனே ரொம்பவே சந்தோஷத்துல வந்து மீனா இருக்காங்க. கையெழுத்து எல்லாருமே மாறி மாறி போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து விஜயோட அடியாளுக்கு தெரிஞ்சிருது. அக்கா அக்கா அவ்வளவுதான்க்கா, உன்னுடைய ராஜ்யம் எல்லாமே குறைய போகுது. எல்லாரும் சேர்த்து மீனாவுக்கு எதிராக வராம
எல்லாரும் உனக்கு எதிராக வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. மீனா வந்து எல்லாருக்கும் எதிராக வந்து கையெழுத்து வந்து வாங்கியிருக்கா. கையெழுத்து வாங்கினா நீ கேஸ வாபஸ் வாங்கலைன்னா என்ன பிரச்சனை நடக்க போதோ தெரியல. உன்னை ஜெயில கூட தட்டத்துக்கும் தயங்க மாட்டா அவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி ஆன்டி ஆன்டின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. சரி நீங்க எல்லாரும் போங்க சொல்லு ரோகிணின்றாங்க. ஆன்டி என்னால பணத்தை இவ்வளவுதான் ரெடி பண்ண முடிஞ்சது. பரவாயில்லையே அவ்வளவு சீக்கிரம் 10 லட்ச ரூபாய் பணம் ரெடி பண்ணிட்டியா? 10 லட்ச ரூபாய் பணம்லாம் இல்ல, 5 லட்ச ரூபாய் பணம் தான் ஆன்டி என்னால வந்து ரெடி பண்ண முடிஞ்சது. இந்த பணத்தை ஃபைனான்சியர் வாங்கிக்கிட்டு எனக்கு எப்படியாவது மனோஜை வெளியே கொண்டு வர சொல்லி கேளுங்க ஆன்டி, ப்ளீஸ் ஆன்டி எனக்காக கேளுங்க ஆன்டின்னு சொல்லி ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி வருத்தப்பட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து என்ன இது 5 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தா எப்படி? அவன் கேட்டது 10 லட்ச ரூபாய் நீ சொல்றியே. ப்ளீஸ் ஆன்டி நீங்க எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க, பேசி பாருங்க ப்ளீஸ் ஆன்டின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்றாங்க. சரி ரோகிணி நீங்க இரு நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷ் கிட்ட போறாங்க. இங்க பாரு ரோகிணி 5 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஃபைனான்சியர் கேக்குறாங்க, இல்லையே நான் கிட்ட கேட்டது 10 லட்ச ரூபாய், வந்த வரைக்கும் லாபம், அது இல்லாம இங்க வேற பிரச்சனை போயிட்டு இருக்கு. எப்படியும் கேஸ வாபஸ் வாங்குற மாதிரி தான் வரும். நீ என்ன பண்ற தெரியுமா? கேஸ போய் வாபஸ் வாங்குற, அது என்ன சொல்லி வாபஸ் வாங்குற தெரியுமா? ரோகிணிக்காக மட்டும்தான் இந்த கேஸ வாபஸ் வாங்குறதா அந்த மனோஜுக்கு தெரியற மாதிரி சத்தமா வந்து நீ சொல்ற, புரியுதான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஏன் இப்படி சொல்லணும், என்ன காரணம்? அது எல்லாமே ஒரு காரணம் இருக்கு, அதனாலதான் சொல்றேன், நான் சொன்ன மாதிரியே நீ சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க மேடம், நீங்க என்ன சொன்னீங்களோ அதுபடியே நான் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி மேனேஜர் வந்து போயிடுறாங்க. இப்ப மேனேஜர் நேரா போயிட்டு இங்க பாருங்க நான் கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. ஏன் திடீர்னு கேஸ் கொடுத்ததும் நீங்க, இப்ப கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்றதும் நீங்க, எதுக்காக திடீர்னு கேஸ வாபஸ் வாங்குறேன்னு நீங்க சொல்றீங்க, என்ன காரணம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே வந்து இல்ல ரோகிணி வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அழுது அவங்க வந்து கெஞ்சி கேட்டாங்க. அவங்க புருஷன் மேல ரோகிணி எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்காங்கன்ற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சது. அதனால ரோகிணிக்காக மட்டும்தான் இந்த கேஸ நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு சந்தோஷி வந்து சொல்றாங்க. இதை கேட்டதும் மனோஜ்க்கும் புரியுது. ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்து மீனா வரத்துக்குள்ளவே கேஸ வாபஸ் வந்து வாங்கிடுவாங்க. இதை பார்த்து முத்து மீனாவுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன மீனா இது எல்லாமே பிளானோன்னு எனக்கு தோணுது. மனோஜை நம்ப வைக்கிறதுக்காக பார்லர் அம்மா போடுற பிளான் மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இப்ப முத்து வந்து சொல்றாங்க. உடனே மீனாவும் ஆமாங்க எனக்கும் அப்படிதான் தோணுது. ரோகிணி கண்டிப்பா பண்ணக்கூடிய ஆளுதான். இப்போ உங்க அண்ணாவை உள்ள வைக்கிறதுக்கு கூட ரோகிணியோட சதி திட்டம் இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுதுங்க. கண்டிப்பா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குதானேன்னு சொல்லிட்டு மீனா வந்து கேக்குறாங்க. உடனே முத்து வந்து அதுக்கு என்ன, தாராளமா இருக்கும், இது எல்லாமே ரோகிணியோட சதி திட்டம் தான் மீனா. சரி வா நமக்கு தேவை என்ன, மனோஜ் வெளியே வரணும், எப்படியோ ஒண்ணு வந்துட்டா இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது இப்ப ரோகிணி அங்கிருந்து கிளம்புறாங்க. உடனே மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட, ரோகிணி ரொம்ப தேங்க்ஸ், என் குடும்பத்துல இருக்கவங்க கூட முன்ன வந்து என்னை வெளியெடுக்க முயற்சி பண்ணல, ஆனா நீ வந்து கேட்டதும் அவங்க வந்து என்னை விட்டுட்டாங்க, ரொம்பவே உனக்கு நான் கடமைப்பட்டிருக்க, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு மனோஜ் பேசினதை கேட்டதும் என்னங்க ரோகிணியோட பிளான் எல்லாமே சக்சஸ் ஆகுதுங்க. எனக்கு என்னவோ ரோகிணி கூட வந்து மனோஜ் சேர்ந்துருவான்னு தோணுதுன்றாங்க. அதுக்கு மேல கடவுள் விட்ட வழிதான். மனோஜ் வந்து என்ன முடிவு எடுக்கணும் எடுக்க கூடாதுன்றது அவனுடைய லைஃப் விஷயம். அவன் ரோகிணி கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்ற முடிவை அவன் தான் எடுக்கணும். நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வாடா போலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கையை எடுடா, நீ வந்து என்னை வெளியே எடுக்க என்னடா முயற்சி பண்ண? ரோகிணி என்னதான் எனக்கு பிடிக்கல, பொய் சொல்லி அவ என்னை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவ தானே என்ன வெளியே எடுத்தா, நீங்க யாராவது வெளியே எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டா படிச்சவனே, உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இது எல்லாமே ரோகிணி சிந்தாமணியோட பிளான், அது உனக்கு தெரியுமாடான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமா ரோகிணி வந்து உன்னை வந்து மயக்கணுன்றதுக்காக அவ இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கா, அது உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு முத்து வந்து சொல்றாங்க. உடனே முதல்ல இங்க இப்போதைக்கு இந்த விஷயத்த பத்தி எல்லாம் எதுவும் பேச முடியாது, முதல்ல வீட்டுக்கு வா போகலாம், நீ இல்லாம அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க, அம்மாவை சமாதானப்படுத்தவே முடியல, வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்ப மனோஜ் மீனா முத்து 3 பேருமே வராங்க. மனோஜை பார்த்தது டே மனோஜ்னு சொல்லிட்டு விஜய கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா இருக்கேன், என்னை வந்து காப்பாத்தினதே ரோகிணி தான் சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்றாங்க. இதை கேட்டதுமே விஜயாவுக்கு பயங்கர கோபம் வருது. என்னடா சொல்ற, ரோகிணி தான் காப்பாத்தினாலான்னு சொல்லிட்டு விஜயாவும் ஷாக் ஆகி கேட்க, உடனே முத்து வந்து அம்மம்மா அவ்வளோ ஷாக்கெல்லாம் ஆகாதீங்க,
படிக்காத இருந்தாலும் நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட படிச்சையும் புரிஞ்சுக்கல. ரோகிணி இது எல்லாமே எதுக்காக பண்றாங்கன்னு தெரியுதா? ஏன்னா கோர்ட்ல கேஸ் வந்து ஹியரிங் போயிட்டு இருக்கு. இன்னும் 6 மாசம் சேர்ந்து வாழ சொல்லி விட்டுருவாங்க. அதுக்குள்ள மனோஜோட மனசை எப்படியாவது மாத்தி ரோகிணி கூட தான் நான் வாழணும்னு சொல்லி மனோஜும் சொல்ல வைக்க வேண்டியது. அதுதான் ரோகிணியோட பிளான். அதுக்காக தான் மனோஜ கேஸ்ல மாட்டி விட்டு அவளாவே காப்பாத்துற மாதிரி நடிப்பு நடிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா? உடனே மனோஜ் வந்து சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரோகிணி என் மேல இருக்கிற பாசத்தால மட்டும்தான் இந்த மாதிரி அவ பண்ணான்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்டதும் விஜய் வந்து முத்து சொல்ற மாதிரி கூட சரியா இருக்கும். அவ சொல்றத எதுவுமே வந்து நீ கேட்காத. எதோ இருந்தாலுமே நீ யோசிச்சு முடிவெடு மனோஜ்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட சொல்றாங்க. மனோஜ் வந்து யோசிச்சுட்டு அங்க இருந்து போறாங்க. ரோகிணி ஒவ்வொரு விஷயமும் செய்யறது எல்லாமே மனோஜ் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. அவ வந்து என் மேல ரொம்பவே உயிரா இருக்கா. அதனாலதான் எனக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் எந்த ஒரு பிரச்சனை பண்ணாலுமே முதல் ஆளா அவ வந்து எனக்கு நிக்கிறான்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப ரோகிணி உடனே மனோஜ்க்கு கால் பண்றாங்க. மனோஜ், நீ இப்போ ஓகே தானே? நீ நல்லா தானே இருக்க? சாப்பிட்டியா மனோஜ்? உன்னை அந்த லாக்அப்ல பார்த்ததும் என் மனசு என்கிட்டே இல்லை மனோஜ். அந்த அளவுக்கு நான் வருத்தப்பட்டேன் தெரியுமா? நல்லா சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரோகிணி, திரும்பவும் உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன். நீ மட்டும் இல்லைனா என்னால வெளியே வந்திருக்கவே முடியாது. மனோஜ், நான் இப்பவும் சொல்றேன், நீ என்னதான் வெறுத்தாலும் நான் உன் மேல உயிரை வச்சிருக்கேன். ஐ லவ் யூ மனோஜ். எதுக்காகவும் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் மறுபடியும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் போய் சொல்றேன்னா நீ எனக்கு கிடைக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் சொல்லுவேனே தவிர வேற எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. நான் பொய் சொன்னதுக்கான உண்மையான காரணம் என்னன்றதும் உனக்கு நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்னுடைய காதலை எப்படி உனக்கு நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ரோகிணி வந்து மனோஜ் இதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அமைதியா போனை வந்து கட் பண்ணிடுறாங்க. உடனே நம்ம ரோகிணிக்கு சந்தோஷமாயிடுது. ஒரு நம்பிக்கையும் ரோகிணிக்கு வந்துடுது. மனோஜ் கண்டிப்பா நம்மள ஏத்துப்பாருன்ற நம்பிக்கை வருது. உடனே விஜயா கிட்ட வந்து ரோகிணி கால் பண்ணி, என்ன ஆண்டி, உங்களுடைய பையனை கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய வழிக்கு கொண்டு வந்துட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் விஜயாவோட பையன் மனோஜ்ன்றது போய் ரோகிணியோட புருஷன் தான் மனோஜ்ன்ற மாதிரி ஆயிட போகுது. அதுக்கப்புறம் மனோஜ் இல்லாம நீங்க கஷ்டப்படணும். என்னை வீட்டை விட்டு துரத்தி என்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தினீங்கல்ல, அது எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமா உங்களுக்கு பதிலடி கொடுக்க போறேன். மனோஜை கூடி சீக்கிரம் நான் வந்து கூட்டிட்டு போயிடுவேன். அப்புறம் நீங்க தனியால அனாதையா தான் இருக்க போறீங்கன்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட வந்து சவால் விட்டுட்டு இருக்காங்க. என்னடி, என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பையன்லாம் உன் பக்கம் வரவும் மாட்டான். என்னை விட்டு அவன் எங்கேயும் போகவும் மாட்டான். அவன் என்னுடைய பையன்றாங்க. அதையும் பார்க்கலாம். நான் சொல்றது நடக்குதா இல்ல நீங்க சொல்றது நடக்குதான்றத பார்க்கலான்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து விஜய் கிட்ட சவால் விடுறாங்க. இதை நினைச்சு விஜயா ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப விஜயாவோட முக்கால்வாசி பயம் மனோஜோட 2 பக்கம் முடிவு தான். இப்ப மனோஜ் ஒருவேளை ரோகிணின்ற முடிவை எடுத்துட்டா மனோஜை விட்டு விஜய் என்ன செய்ய போறாங்க? மனோஜ் ஒருவேளை ரோகிணி கூடவே போயிட்டா விஜயோட நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.